நம்ம எப்பயுமே அடைனா பருப்பில் தான் நம்ம செய்வோம். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது சிறுதானியங்கள்லாம் கலந்து அடை தோசை ரெடி பண்ணியிருக்கிறேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அடை மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். அடை வந்து நல்லா நைஸாக வரும். நம்ம வீட்டில் எப்பயுமே சுட்டால் எப்படி வரும், நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். இது கூட நெய் இல்லைனா எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து வெறும் தேங்காய் சட்னி இல்லைனா சீனி இல்லைனா சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு, அதாவது நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம். இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடை மாவுலே பார்த்தீங்கன்னா நார்மல் அடை தோசை மாவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 நாள் 7 வகையான மில்லட் தோசை மாவு இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. தேங்க்யூ.